பெரும்பாலும் ட்ரம்ப் நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, நீ சாதிக்கவே இல்ல அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அதுக்கப்புறம் அது 10 குரல் ஆகுது. அதுக்கப்புறம் அது உள்ளூர்ல மிகப்பெரிய ட்ரம்ப்புக்கு ட்ராஜடிய நோக்கியே கொண்டு போயிருது. அப்படிதான் ஈரான் விஷயத்துல மனுஷன் சிக்கிக்கிட்டாரு. அடிச்சிட்டேன். ஈரானோட நியூக்ளியர் சைட்ட பூரா பஸ்பமாக்கிட்டேன். வெற்றி வெற்றி அமெரிக்க வரலாறுல பெரும் வெற்றி அப்படின்னு சொல்லி டக்குன்னு கொடிய பறக்கி விட்டாரு. அதே வேகத்தோட மனுஷன் அடுத்த கட்டமா ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நிறுத்தம் அப்படின்னாரு. பெஞ்சமின் நெதன்யாஹூ ஓடி போய் தலைவா யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லாத குறைதான் நிறுத்திட்டாரு. நன்றி, ட்ரம்ப்போட உதவியை மறக்கவே மாட்டோம், ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஈரானோட மிசைல் வந்து விழுந்துருச்சு. யுத்தம் நிக்கலையா, தொலைச்சு விடுவேன் பாத்துக்க அப்படின்னு ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டார்கள் ஈரானை. இன்னொரு மிசைல் வந்துச்சு, பதிலுக்கு நாங்க வச்சு செஞ்சிருவோம் அப்படின்னு. ஏன்னா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி யுத்த நிறுத்தம்னு அறிவிச்ச அதை பத்தி பேசுறதே இல்லை, விட்டுட்டார்கள். ஆனா அவர்கள் விட்டாலும் சரி, ட்ரம்ப் கிட்ட ரெண்டு விஷயம் வருது. யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு பூச்சாண்டி, போய் தொலை. நீ நிக்காத யுத்தத்துக்கே கிளைம் பண்ணுவ, அதாவது நீ பங்கேற்காத யுத்தத்துக்கே நான் தான் நாட்டாம, நீ பங்கேற்று வேற தொலைஞ்சிட்ட, நீ 1000 பொய் சொல்லுவியப்பா, வாயை தொந்தா பொய் தானப்பா அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பி போயிறார்கள். ஆனா சைட்டை போய் பங்கர் பஸ்டர் குண்டு, அடேங்கப்பா, B2 விமானம், பங்கர் பஸ்டர் குண்டு, கடைசியில பார்த்தா யுரேனியம் சேஃபா இருக்காமா, அது தெரியுமா அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ட்ரம்ப் கிண்டல் கேலிக்கு ஆளாகிறார். அது காரணம் என்ன அப்படின்னா, யுரேனியத்தை அப்புறம் நாங்க ஷிஃப்ட் பண்ணிட்டோம்டா, நீ அடிக்கிறதுக்கு முன்னாடியே வெறும் கட்டடத்தை தான் அடிச்சிருக்க இவ்வளவு புல்லட்டை போட்டு அப்படின்ட்டாருங்க. அதுவும் என்ட்ரி எக்ஸிட் தான், கட்டடம் அப்படியே தான் இருக்கு, நாங்க போய் பெயிண்ட் அடிச்சு திருப்பி திறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆயிப்போச்சு. இதை ட்ரம்ப்பால ஜீரணிக்கவே முடியல. ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல. காரணம் இன்டர்நேஷனல் வாட்ச் டாக் சொல்லிருச்சு, ஏழை அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு, ஒன்னும் சேதாரம் இல்லை, அணுக்கசிவு இல்லை, பயம் இல்லை அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நீ தாக்கின இடத்துல ஒண்ணுமே இல்லையப்பா அப்படின்ட்டாங்க. அப்ப எங்க இருக்கு எனக்கே தெரியாது, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரிஞ்சாதான் நீ அந்த இடம் போய் தாக்கியிருப்பிய, உனக்கும் தெரியாது அப்படின்னு கிண்டலா போயிடுச்சு அமெரிக்காவோட நிலைமை. இப்ப யுரேனியம் எங்க, யுரேனியம் எங்கங்கிறது கமேனிக்கு தான் தெரியும். ஈராக்ல தேடின மாதிரி தேட விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. அந்த பயத்தோட பயத்தா கத்தார்ல உள்ள பேச தாக்குதலுக்கு உள்ளாயிருச்சு. அதை பெரிய அளவு தடுக்க முடியலன்னு சொல்லலாம், தடுத்துட்டார்கள்னு சொல்லலாம். ஆனா ஈரான் பண்ண சேட்டையும் அங்க சொல்லிதான் ஆகணும். காரணம், கத்தாருக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு தான் தாக்கியிருக்காங்க. கத்தார் ஈரான் போனை கட் பண்ணாமே இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்துருக்கோம், ஏழையை தாக்க போறாங்க அப்படின்னு, ஓடி ஒளிஞ்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லவும் கட்டாயம் ஓடி ஒளிஞ்சிருப்பார்கள். இதுல இருந்து என்ன தெரியுது, ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தணும்னு விரும்புது. ஆனா அமெரிக்காவை ட்ரிகர் பண்ணிடக்கூடாது, இந்த யுத்தத்துல இருந்து நம்ம தப்பிச்சு போறதுக்கு வழி வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறார்கள். எங்க பேர்ல் ஹார்பர் மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு யுத்தத்தை விட்டு வெளியேறவே முடியாதுங்கிற சூழ்நிலைய ஈரான் உருவாக்க விரும்பல. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, இதான் யதார்த்தமான உண்மை. காரணம், கத்தாருக்கு கூப்பிட்டு சொல்றது அப்படிங்கிறது மிசைல தட்டி விட்டு சொன்னா வேற, மிசைல தட்டுறதுக்கு முன்னாடி சொன்னா வேற. நம்ம பையன் பண்ணது மிசைல தட்டுறதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா, எல்லாமே பேஸுக்கு வெளியில எல்லாம் விழுகல, பேஸுக்குள்ளதான் விழுந்திருக்கு. ஆனா உயிர் சேதாரம் இல்ல, பொருள் சேதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பேஸ் தான் சேதாரமா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான். பெரிய அளவு அடி கிடையாது, பதிலடி ஆனா நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்லிக்கலாம். இதைத்தான் ஈரான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே செய்யும். உதாரணத்துக்கு ஜெனரல் சுலைமானி இறந்தப்ப ஈராக்ல உள்ள அமெரிக்க பேஸ்களை தாக்கினார்கள். ஆனா எப்படி தாக்கினார்கள்னா, காம்பவுண்டுக்கு வெளியில தான் பாலிஸ்டிக் மிசைல் போய் விழுந்துச்சு. தப்பா வந்திருக்கும், அக்யூரசி இல்லைன்னா சொல்ல முடியாது. ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல் கரெக்டான ஒரு அக்யூரசியில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான். அப்ப எதனால வெளில விழுந்துச்சு, டேய் வெச்சக்குடியே வெளில தாண்டா அப்படிங்கறதா அன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. காரணம், அன்னைக்கு நிலைமைக்கு ஈரான் அக்ரெசிவா போயிருந்தா அணுகுண்டு வந்திருக்குமா, அன்னைக்கு பவுசா பாலிசா போனனால தான் இன்னைக்கு அணுகுண்டு ரேஞ்சுக்கு போயிருக்கோம்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு. யார்கிட்ட போய் கேட்கிறோமோ அதை பொறுத்து பதில் வரும். ஈரான்ட்டே போய் கேட்டோம்னா இன்னும் சுட சுட பதில் வரும். அதே ஃபார்மட் தான் இப்ப கொஞ்சம் வீரியத்தை கூட்டி இருக்காரு. காரணம் என்ன, எக்ஸிட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வழி, அவ்வளவுதான். பேர்ல் ஹார்பர் மாதிரி மாட்டிக்க கூடாது, சிம்பிள். அதே சமயம் நம்மளை அடிச்சுட்டு சுத்தி நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு தோற்றம் வந்து அதை அசால்ட்டா வந்து அடிக்காம யோசிச்சு 10 தடவைக்கு ஒரு தடவையா சுருக்குவான். அந்த ஒரு தடவையை முடிஞ்ச அளவு நம்ம ஈஸியா தடுத்துடலாம் அப்படிங்கிற இன்னொரு பேக்டோர் அரசியல் தான். பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இது ஒன்றும் பயந்து பண்றாங்கன்னு எடுத்துக்க தேவையில்லை, வீரமா பண்றாங்கன்னு எடுத்துக்க தேவையில்ல. இதுவும் யுத்தத்துல ஒரு பாதை, அந்த பாதைக்குள்ள ஈரான் நடக்குது. இப்படி ஈரான் போகும்போது யுரேனியம் எங்க, அந்த கேள்விதான் அமெரிக்கா கிட்ட கேட்கப்படுது. அமெரிக்காவுக்கு டென்ஷன் கூடிக்கிட்டே இருக்கு. யுத்தத்தை எப்படியாச்சும் நிறுத்திட்டோம்னா
இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம்னு எதிர்பார்க்கிறார்கள். யுரேனியம் எங்க வேணாலும் இருக்கட்டும். ஈரானால தயாரிக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். அதாவது இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிட்ட போறதுக்கு 2 வருஷம் ஆகும் அப்படிங்கறதுதான் இஸ்ரேலோட நிலைப்பாடு. அதனால அவர்கள் தாராளமா இந்த போரை முடிக்கிற முடிவுக்கு வந்துட்டார்கள். ஆனா ஈரான் இந்த போருக்கு பதிலடி கொடுக்கிற முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப யுத்தம் எப்படி போகும்? யுத்தம் இன்னமும் நாட்கள் நீடிக்கும், இல்ல பதட்டம் நீடிக்கும். ஏன் அப்படின்னா இப்ப கூடி பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருந்தாலும் எங்கிட்ட ஒரு தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும். அந்த தாக்குதல் அப்படிங்கிறது பதட்டத்தை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். சும்மா டம்மியா பேருக்கு அடிச்சோம் அப்படின்னு சொல்லி நம்பர் போடுற மாதிரி இருக்காது. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட சோக் பண்ண போவார்கள். அதனால பதட்டம் அப்படிங்கிறது இன்னமும் இருக்கு. ஆனா ஈராக் மாதிரி இல்லாத ஆயுதத்தை இருக்குன்னு சொல்லி தேடினாங்க. இப்ப ஈரானுக்குள்ள இருக்கிற ஆயுதத்தை இல்லேன்னு சொல்லிட்டு தேடாம ஓடி போறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறதா உலகம் பூரா சிரிப்பா சிரிக்குதுப்பா.